ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாயங்காலம் டைம் ஆயிடுச்சு. என்ன சாப்பிடலான்னு ஒரு மனசில் தோணுச்சு. அதுக்கு ஒரு ரவா உருண்டை செய்யலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு, இதெல்லாம் அந்த காலத்தில் இப்படி தான் செய்வோம். இப்போ என்ன டிசைனாக பண்ணுவாங்க. நாங்கள் அந்த காலத்தில் பண்ணுறத பாருங்கள் எப்படின்னு. ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கருப்பட்டி பாவு காய்க்க போகிறேன். சீனியில் செய்ய போகிறது இல்லை, கருப்பட்டி பாவு. பாருங்கள், நல்லா கருப்பட்டி பாவு காய்க்கிறேன். இது அந்த காலத்துலலாம் கருப்பட்டியில் தாங்க இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ தான் சீனி அது இதுன்னு போடுறாங்க. அங்கே பாருங்க, கருப்பட்டி பாவில் காய்க்கிறேன். கருப்பட்டி பாவு நல்லா காஞ்சி வரணும். இந்த பாருங்கள், நல்லா கருப்பட்டி பாவு காஞ்சிருச்சு. இதில் என்ன செய்யணும்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் மிக்ஸ் பண்ணுவோம். வறுத்து வச்சுருக்க ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு அந்த தண்ணியெல்லாம் உள்ளே வாங்கிக்கணும். இப்போ லட்டு பிடிக்கிற பதம் வந்தாச்சு. இப்போ லட்டு பிடிச்சிட்டா சரியாக போச்சு. இதுதான் கருப்பட்டி ரவா லட். பாருங்கள், கருப்பட்டி ரவா லட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. உருண்டை பிடிச்சிட்டோம்னா கருப்பட்டி ரவா லட்டு. இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால சுகர் பேஷண்ட்களுக்கு சுகர் ஏறாது. ஏன்னா கருப்பட்டியில் தானே பண்ணுறோம், அதனால் சுகர் ஏறாது. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா, பாய்.